இது நான் உங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்சாக த்ரோ பண்ணுறேன், சரிங்களா? சேலஞ்சாக த்ரோ பண்ணுறேன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கு. உடனே நான் பண்ண தப்புன்ட்டு என்ன வந்து கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க. ஓகே, எனக்கும் தெரியல, நானும் இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அக்வேரியம் தான் வந்திருக்கோம். ஸோ சென்னை அக்வேரியமில் நிறைய பேர் வந்து இந்த சிக்லெட்ஸ்க்கான ஒரு டவுட்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் சென்னை அக்வேரியம் ஓனர்கிட்டயே வந்து கேட்கலாம் வாங்க. வணக்கம். ஸோ இவர் தான் வந்து சென்னை அக்வேரியம் ஓனர். நான் இவரோட பேர் வந்து ஃப்ரான்சிஸ். நான் உங்கள் வீடியோஸ், நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை அக்வேரியம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க தவிர நீங்கள் யார், உங்கள் பேர். ஸோ உங்களை பார்த்தா எல்லாருக்கும் அந்த சென்னை அக்வேரியம் அப்படின்றது தான் தெரியுதே தவிர்த்து உங்கள் பேர் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி. என் பேர் வந்து ஃப்ரான்சிஸ். அவர் கேட்ட கேள்வியை வந்து ஏன் எங்களை பற்றி சொல்ல மாட்டேறீங்க, என்னை பற்றி சொல்லுங்கள் நான்றதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் தெரியவே மாட்டீங்க, டார்க் ஆகிடுது, வெறும் டேங்க்ஸ் மட்டும் கேட்குறீங்க, காமிக்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே பதில் தான். நான் வந்து என்ன நினச்சேன், ஆக்சுவலாக நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் ஆகணுமே ஒழிய நானும் என் பேரும் வந்து பெருசாக இதில் வந்து காமிச்சிக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லை. ஸோ இந்த சேனல் ஆரம்பித்தது காரணமே வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். ஸோ அந்த இன்டென்ஷன் காரணத்தினால தான் பெருசாக வந்து என் நேமு மற்றது எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத, அதை பற்றி யோசிக்கல அந்த அளவுக்கு. ஸோ அதுதான். இப்போ நான் தான் வந்து தப்பாக என் பேரில் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இல்லை கரெக்டு. அது ஒருத்தவங்களுக்கு ஒரு சம்டைம்ஸ் நான் எங்கன்னா போகும்போது கூட வந்து இந்த சிக்லெட்ஸ் பற்றி பேசும்போது சென்னை அக்வேரியம் அப்படிங்கும் போது எனக்கு பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். பேர் என்ன, சென்னை அக்வேரியம், அதுதான் தெரியுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, என்ன ஒரு இன்டென்ஷன், இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வந்து இவங்கள பார்த்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? ஸோ இப்போ இன்ஸ்பிரேஷன் சொல்கிறதுக்கு வித நான் இவங்கள பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலை. எனக்கு என்னன்னாக்கா வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் யூஎஸில் இருந்தேன் ஒரு 2013 அந்த ஒரு 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 5 to 6 இயர்ஸ் அங்கே இருந்தேன். ஸோ அங்கே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே அந்த என்வாயன்மெண்ட்டு, அங்கே நான் நிறையா கேலரிஸ் பார்த்துருந்துருக்கேன். அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸு, என் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் நிறைய பேர் என்னோடய ரூம்மேட்ஸெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து முதல்ல இன்ஃபர்மேஷனாக ஃபஸ்ட்டு இந்த சிக்லெட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான் ஸ்டார்ட்டு. பட் என்ன ஆகிடுச்சுனாக்கா வந்து சரி என்னடா இங்கே மட்டுமே இவ்வளோ பாப்புலரைஸாக இருக்குது, அப்படி என்னான்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம ஒவ்வொரு விஷயமா போக வந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இதுக்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்ல்டே இருக்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கா ஒரு ஃபிஷ்ஷை பற்றி. நான் ஃபிஷ்ஷு வளர்த்த காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சது ஃபைட்டரு, பீட்டா, அதுக்கு அதான் ஃபைட்டரு, அப்புறம் இந்த கோல்ட் ஃபிஷ்ஷு, அதுதான். அது என்ன மிஞ்சி போனால் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு வச்சுப்போம், அவ்வளோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருந்துச்சு. பட் இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேரும்போது தான் வந்து இதோட இன்ஃபர்மேஷனை, அவங்களாம் வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட், அவங்களாம் வந்து நிறைய அதை பற்றியே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மைக்ரோபயாலஜிஸ்ட் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அந்த பேஷனே கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த பேஷன் கிரியேட் ஆகணும்னா எனக்கு சின்னதாக ஒரு ஸ்பார்க் அப்போ இருக்கும்போது, இது ஏன் நமக்கு மட்டும் இருக்குது, இதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குன்னு. அதில் பெட்டு இன்ட்ரெஸ்டட் உள்ளவங்க வந்து நல்லா கேட்டுப்பாங்க, இல்லாத டே வேறு வேலை இருந்தால் பாரு, இதே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்வாங்க. ஸோ அப்புறம் யோசித்தேன், சரி அப்போ வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அக்வேரியம் ஹாபியிஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா அது இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால தான் நான் யோசித்தேன். சரி அப்புறம் நான் இந்தியா வந்துட்டு அது கொளத்தூர்லாம் போயிருக்கேன், கொளத்தூர்லாம் நிறையா சுற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு நிறைய திங்ஸ்லாம் அங்கே வாங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இம்போர்ட் பண்ணி சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம், எக்ஸாட்டிக்ஸ்லாம். அந்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி இது ஏன் நம்மக்கிட்ட மட்டும் இருக்கும், கொஞ்சம் நம்மளும் ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம், இது மாதிரி இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு காருக்கு தான் ஒரு சேனலில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது போக என்ன ஆயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலாக மாறிடுச்சு. அவ்வளோ. எனக்கு வந்து இந்த சிக்லெட்ஸில் வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, பொதுவாகவே நாலேஜ் இல்லை, பட் இதில் ரொம்ப நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பேசிக்காக வந்து எனக்குமே கூட ஒரு பேசிக்காக என்கிட்ட கேட்குறவங்க வந்து எப்படி ஒரு பிகினர்ஸ் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான இது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற டேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய சைஸில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பிகினர்ஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. அதான் கைஸ், பேசிக்காக இப்போ டெட்ராஸ் விட்டுருங்க, நீங்கள் சிக்லெட்ஸு, அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்லெட்ஸ் இருக்குது. நான் குரூப் மட்டும் சும்மா ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஆஃப்ரிக்கன், சவுத் அமெரிக்கன், சென்ட்ரல் அமெரிக்கன் பிரிச்சுக்கலாம். இன்னும் மேடகாஸ்கர் சிக்லெட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ரொம்ப ரிசர்ச் பண்ணோம்னா அது போய்கிட்டே இருக்கும், ஊரா மெக்சிகன் அப்படி இப்படின்னு நான் போய் அதனால இல்லை என் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்லெட்ஸ் இருக்கனால பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுங்க வர ரீஜன் இருக்குது பாருங்களேன், அது வந்து ரொம்ப பெரிய ரீஜன்லேருந்து வருதுங்க. இப்போ சவுத் அமெரிக்கன்ஸில் அமேசான் ரிவர் பேசின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைல் ரிவர்ஸ்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஏரியாலேருந்து வருது. ஸோ அதுங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா இன்ஸ்டிங்க்டே வந்து அதுங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்பேஸ் தான் கேட்குது.
ஸோ அதனால தான் பேசிக்காக இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நம்ம மற்ற நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் இப்போ இங்கே போகிறதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க முதல்ல வந்து என்ன நடந்திருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேங்கோட வித்து வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக 1 feet தான் இருக்கும். அதை தான் ஃபஸ்ட்டு நான் பிரேக் பண்ணணும்னு நினச்சேன். என்ன ப்ராப்ளம்னா லென்த் 3 feet இருக்கும், 2 feet இருக்கும், 4 feet இருக்கும், வித்து பார்த்தா ஒரு அடி. ஏன் அப்படி ஆரம்பித்தோம்னா எல்லாரும் ஷெல்ஃபில் வந்து டேங்க்ஸை வைக்க ஆரம்பித்தாங்க. ஷெல்ஃபோட மேக்ஸிமம் நமக்கு வித்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 1 feet தான். ஸோ அப்போ டேங்க்கே ஷெல்ஃபு வைக்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா கைஸ் லெங்க்த்தை விட ஃபிஷ் வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸில் கொண்டு வந்ததுனால லெங்க்த்தை விட வித்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபிஷ் வந்து ரொட்டேட் பண்ணணும், ஸ்விம் பண்ணணும், ஒரு சர்க்கிள் அடிக்கணும். ஸோ அப்போ பேசிக்காக மினிமமாக பார்த்தீங்கன்னா வித்து வந்து மேண்டேட்ரி மினிமம் நான் சொல்கிறேன் 1.5 feet ஆச்சு இருக்கணும். சிக்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் லெங்க்த்து 3 feet ஆச்சு இருக்கணும், ஹைட்டு 1.5 feet. இது வந்து ஒரு மினிமம் ரெக்வயர்மெண்ட்டான டேங்க் சைஸ் ஃபார் சிக்லெட்ஸ். இது கீழே எங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, கிளையன்ஸ் வருவாங்க, சின்ன சின்னதில் சிக்லெட்ஸ் வைக்கலாம் கிட்ட சார் அதெல்லாம் வைக்காதீங்க. நீங்கள் வேணால் டெட்ராஸ் சின்ன சின்ன வேறு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் ஸ்கூலிங்கும் அதில் பண்ண முடியாது. ஒரு டெட்ரா அந்த மாதிரி குட்டி குட்டி வெரைட்டிஸ் வேணால் நம்ம ஒரு டுவார்ஃப் வெரைட்டிஸ் வேணால் வச்சுக்கலாமே ஒழிய நீங்கள் இன் ஜென்ரல் சிக்லெட்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னாக்க இந்த 3 feet கம்மியாக நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாகவே இருக்காது, கிராஷ் ஆகிடும் எனக்கு அது ஒரு நாள். அதனால தான் சிக்லெட்ஸோட ஸ்டார்டிங் சைஸ் 3 1.5 by 1.5. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து அது கடல் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகிறாங்க, எனக்கு அது நல்லாவே வந்து தெரியுது. நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகிறாங்க, எல்லாமே ஓகே. ஸோ உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் வச்சு ப்ராப்பராக பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ என்னோட பிளான்ட் டேங்கில் போட்டோடனே அது ஒரு 2 daysல வந்து இறந்துச்சு. அது ரொம்ப கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு ப்ராப்பரான ரீசன் வந்து எனக்கு தெரியல என்னவா இருக்கும். ஏன்னா நான் ஒரு பிளான்ட் டேங்கில் நான் ரேம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரேம்க்கான ஒரு பேசிக் என்ன, எதனால் அது இறந்துருக்குன்றது உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? 100% ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிளான்ட் டேங்க்ல செட் ஆகவே ஆகாது. அதை நம்மளாம் வந்து எடுத்துகிட்டு போய் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிளான்ட் டேங்க்ல போகிறோம். ரேம்ஸ் வந்து டிராபிக்கல் ரீஜன்லேருந்து வருது. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 30 degree தான் அதோட கரெக்டான டெம்பரேச்சர். ஐடியல் 30 to 32 degrees போகும், 28 வரைக்கும் போகும். நம்ம பிளான்டட்ல எடுத்துகிட்டு போயிட்டு 24 25 கொடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே ரேம்ஸோட டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுனாவே ஃபஸ்ட்டு இக்கு வரும், ரெண்டாவது ஓரமாக போய் உட்காந்துரும். ஃபிஷ்ஷஸ் வந்து 100% வந்து மார்ட்டாலிட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரேம்ஸு அப்பிஸ்டோகிராமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி பிளாக் வாட்டர் செட்டப் தான். இதில் இந்த எலக்ட்ரிக் ப்ளூ ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து மியூட்டேஷன் தான், அது நேச்சுரல் ஸ்ட்ரெயின் கிடையாது. இந்த உங்களுக்கு ப்ளூ ரேம்ஸு அதுதான் வந்து நேச்சுரல் ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர்லேருந்து வர்றதுனால வந்து நம்ம அந்த பிளான்டட் டேங்க்குக்கு ரேம்ஸ் இஸ் நாட் த ரைட் ஃபிஷ். நான் பண்ண தப்பு தான் அது. ஓகே, உடனே நான் பண்ண தப்புன்ட்டு என்னை வந்து கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க. ஓகே, எனக்கும் தெரியல, நானும் இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் இப்போ என்ன கேட்கணும்னு விரும்புகிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஹாபிஸ்ட் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறைய சேஞ்சஸ் வந்திருக்காங்களா? பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது. அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படின்னா நமக்கு வந்து ஃபிஷஸ் வந்து எங்கே கம்மியாக கிடைக்கும்னு போவாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ அவங்க தேடி புதுசாக என்ன கிடைக்கும், நமக்கு பெஸ்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு ரொம்ப 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 சேலஞ்சிங். கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு செட் ஆஃப் ஃபிஷஸ் ஒரு டைம் வந்தால் சார் இது அவ்வளோதானான்னு கேட்குறாங்க. அப்புறம் திரும்பி நம்ம அதுக்கப்புறம் இன்னும் ஸோ மக்களுக்கு வந்து பத்தலை, இந்த ஹாபி வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, இன்னும் தே வாண்ட் மோர்ன்றாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பிளான்டட் அப்படி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் இன்னும் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ பொறுமையாக தான் நானும் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு எனக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் இன்னும் இடம் இல்லை, பட் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் டெஃபினட்டாக. அப்புறம் கார்த்திக் வந்து பிளான்டட் டேங்க்கில் உண்மையாக சொல்லணும்னா அந்த பேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பொறுமையாக ஒரு 1 feet கியூபாக இருந்தாலும் பொறுமையாக உட்காந்துட்டு, ஏன்னா வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதை அப்லோட் பண்ணுறது இன்னும் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன் வீடியோஸ் வரலன்னு. அதெல்லாம் இல்லாமல் அவரோட ஒர்க் மத்தியில் இவ்வளோ தூரம் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணுறாங்கன்னா கைஸ் ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஹிம். ஏன்னா வந்து அந்த எஃபர்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்ம நினச்சிக்கலாம், ஏன்னா ஒரு வீடியோ தானே அப்படின்னு நினச்சிடலாங்க, ஒரு ஜாலியாக ஒரு கேமரா வச்சுக்கிறாங்க வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க அப்படின்னு. அது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஒர்க் நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொண்டு வந்துடும், இருக்கிற பிபி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுரும். அதனால் பட் இருந்தாலும் பேஷனாக அவர் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க நாலேஜை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஹிம். அண்ட் அவருக்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இவருக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பண்ணேன். பட் ஃபிஷஸ் பற்றி நான் ரொம்ப வந்து போகலை, ஜஸ்ட் நார்மலாக வந்து டச் பண்ணி விட்டது தான். ஸோ நீங்கள் வியூவர்ஸ்க்கு எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு சின்ன விருப்பமும் இருக்குது. உங்களோட ஸ்டுடியோ, உங்களோட வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி பிளான்டடாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஏன் நீங்கள் வந்து ஒரு சிக்லெட் செட்டப்பை அந்த ஸ்டுடியோவில் ஆரம்பிக்கக்கூடாது? இது நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக த்ரோ பண்ணுறேன், சரிங்களா? சேலஞ்சாக த்ரோ பண்ணுறேன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பிளான்டட் செட்டப் ரொம்ப சேலஞ்சிங் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இது வந்து இந்த சிக்லெட் செட்டப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்குது, இது எந்த அளவுக்கு உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுது, இது எந்த அளவுக்கு உங்களை வந்து ஆக்குபைடாக வச்சுக்குது, அது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் ஒரு செட்டப் ஆரம்பிச்சிங்கனாக்கா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அது வந்து தெரிய வரும். ஸோ அதனால் இதை why don't you take this as a challenge? கண்டிப்பாக நம்ம வந்து இவர் இன்டர்வியூ எடுக்க வந்து இவர் முதல்வன் மாதிரி நம்மளை வந்து கேட்குறாரு. சரி, ஓகே, கரெக்ட் தான். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ரீசன் என்னென்னா ப்ராப்பரான ஒரு டேங்க் இல்லை அப்படின்றதுனால. ஸோ என்னால் ஒரு 3 feet 4 feetல பண்ண முடியலனாலும் வியூவர்ஸ்க்காக அண்ட் தென் நீங்கள் சொன்னதுக்காக நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு 1 or 2 feetலேயே ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? டெஃபினட்டாக நானோ கியூபில் கூட வந்து நம்ம சிக்லெட்ஸ் செட் பண்ணலாம். அதுக்கு வந்து தனியாக அதோட ரெக்குவயர்மெண்ட், இந்த ஷெல் டெவலப்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறது பதிலாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஸோ சேலஞ்ச் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இது மோர் தென் தட் சேலஞ்ச் தவிர இவர் வந்து நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஜி நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக இது வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ஷெடியூலில் வந்து எனக்கு டைம் இது பண்ணி ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக இது பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் மோர் தென் தட் இன்னும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் இன்னும் பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். இன்னும் நீங்கள் நிறைய வந்து சொல்லித்தரணும் அப்படின்றதும். ஸோ இவரோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு ஹாபீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு ஹாபியாக ஆரம்பித்து இவ்வளோ ப்ரொஃபஷனலாக கொண்டு வராருன்னா எல்லாம் ஒரு பேஷன் தான், இதை வந்து நம்ம கொண்டு போகணுன்ட்டு. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் வந்து லாங் டேர்மாக வந்து இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரான்சிஸ். தேங்க்யூ கைஸ். ஸோ பொறுமையாக வந்து எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதுக்கு ஆக்சுவலாக வந்து நான் கார்த்திக் தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து நம்ம ஷாப்பு, அவர் அவ்வளோ தூரம் காலையிலேயே கிளம்பி வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ சப்போர்ட் கார்த்திக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுனாக்கா அவரை கேளுங்க. காமெண்ட் செஷனில் நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் ரைஸ் பண்ணலாம் உங்கள் குவெரிஸை. உங்களுக்கு டெஃபினட்டாக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரைக்கும் நம்ம 2 பேர் தான் வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த ஹவு என்ன நினைக்கிறீங்க? I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at